हाय विवर्स நம்ம வந்து இன்னைக்கு விசேஷன் பர் கோலா लगाइए விசேஷன் வந்து பார்க்க போகிறோம். விசேஷன் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம் ஹிந்தியில். मेरे पास लाल साइकिल है கலரை வந்து சொல்கிறது கூட வந்து விசேஷன் வந்து லால் என்கிட்ட வந்து சிகப்பு சைக்கிள் இருக்கிறது. லால்ன்றது வந்து விசேஷன். நெக்ஸ்ட் வந்து மோகன் ஏக் ஹோஷியார் லடக்கா ஹை. இங்கே வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நம்பர்ஸை குறிக்கிறதும் அதுக்கப்புறமா வந்து அந்த பையனுடைய அறிவு சார்ந்தது. ஸோ விசேஷனம் அந்த பையனுக்கு எப்படி இருக்குது வந்து ஏக் ஹோஷியார் நல்ல ஒரு அறிவாளியான ஒரு பையன் அப்படின்னு சொல்லும்போது ஏக் ஹோஷியார் அப்படின்றது வந்து விசேஷன். நெக்ஸ்ட் சடக் பர் பூடா ஆத்மி கடா ஹை. ரோடு கிட்ட வந்து ஒரு வயதான முதியவர் வந்து நின்று கொண்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து பூடா அப்படின்றது வந்து அந்த அந்த வயதானவரை குறித்து சொல்லறது வந்து. ஸோ அது வந்து விசேஷன். ஏன் கூப்சூரத்து ஃபூல் அந்த பூ எப்படி இருக்குது வந்து ரொம்ப அழகாக இருக்கிறது வந்து. ஸோ கூப்சூரத் அப்படின்றது வந்து இங்கே வந்து அழகை பற்றி சொல்லறது வந்து அந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கிறது. பகீச்சமே ரங் பிரங்கி தித்தலியா விடுறீங்க ஹே. அந்த தோட்டத்தில் வந்து அழகழகான பட்டர்ஃப்ளைஸ் வந்து பட்டாம்பூச்சிகள் வந்து பறந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ ரங்கு பிரங்கே கலர் பற்றி சொல்லுறதும் கலர் கலராக அப்படின்றதும் வந்து விசேஷனை குறித்து சொல்லுறது வந்து அந்த பட்டாம்பூச்சிகள் வந்து எதை போல் இருக்குது விதவிதமாக கலரில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பரிஷ்ரமி பச்சே சதைவ் சஃபல் ஹோத்தே ஹை. படிக்கிற பையன் எப்பயுமே வந்து என்ன பண்ணுவான் வந்து ரொம்ப அவனுடைய பலனை அடைஞ்சிட்டே இருப்பான் வந்து. ஸோ அவனு வெற்றி பட்டுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் வந்து நல்லா உழைக்கிற பையன் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து மை தோடி தால் और தோடே சனா கரீது லேத்தாகும். நான் வந்து கொஞ்சம் பருப்பும் அப்புறமா வந்து கொஞ்சம் சனாவையும் வந்து கொஞ்சம் எடுக்கலான்னு இருக்கேன் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தோடி அதனுடைய அளவு குறித்து கூட வந்து விசேஷன் வந்து வரும் வந்து. நெக்ஸ்ட் பர்வத் பர் 10 பக்கரியா திக்கி. அங்கே மலை மேலே வந்து 10 ஆடுகளை நான் பார்த்தேன் வந்து. 10ன்றது வந்து நம்பர்ஸ் குறித்தும் வந்து விசேஷன் சப்து வந்து வரும் வந்து.